தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே தம்பதி மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலில் கணவன் உயிரிழந்ததால் பதற்றமான சூழல் நிலவியது. சொத்து தகராறில் உறவினர்களே கொலைபாதக செயலில் ஈடுபட்டுள்ளனர். நடந்தது என்ன? தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் செவல் அருகே உள்ளது பச்சேரி கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி சங்கரலிங்கம், சுப்புலட்சுமி. இவர்களுக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். 40 வயதான மாற்றுத்திறனாளியான சங்கரலிங்கம் விவசாயம் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று கணவன் மனைவி இருவரும் கரிவலம் வந்த நல்லூர் பகுதிக்கு சென்றுவிட்டு மீண்டும் இருசக்கர வாகனத்தில் ஊர் திரும்பியுள்ளனர். நள்ளிரவில் பச்சேரிக்கு திரும்பும் வழியில் சுடுகாட்டு விலக்கு பகுதியில் திடீரென சிலர் வழிமறித்துள்ளனர். அவர்களை கண்டதும் தம்பதி சுதாரிப்பதற்குள் சுத்துப்போட்ட கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் மாற்றுத்திறனாளியான சங்கரலிங்கம் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சுப்புலட்சுமியின் அலறல் சத்தம் கேட்டு அந்த வழியாக சென்றவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனே அங்கு விரைந்து சென்ற புளியங்குடி போலீசார் சுப்புலட்சுமியை மீட்டு சிகிச்சைக்காக சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் உயிரிழந்த சங்கரலிங்கத்தின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே சங்கரன் கோவில் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சுப்புலட்சுமி அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் கொலை நிகழ்ந்த இடத்தில் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும் புளியங்குடி டிஎஸ்பி மீனாட்சிநாதன், சங்கரன் கோவில் டிஎஸ்பி செங்குட்டுவன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த புளியங்குடி போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். முதற்கட்ட விசாரணையில் சங்கரலிங்கத்துக்கும் அவரது உறவினர்களுக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாக நிலப்பிரச்சனை தொடர்பாக தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த விவகாரத்தில் இரு தரப்பினருமே புளியங்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த சூழலில் நள்ளிரவில் தனியாக வந்த தம்பதியை பாலத்தில் மறைந்திருந்த அவரது உறவினர்களான ராமர், செல்லையா, பேச்சிமுத்து, சக்திவேல் உள்ளிட்டோர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் சங்கரலிங்கம் உயிரிழந்த நிலையில் அவரின் உறவினர்கள் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே மகன் சங்கரலிங்கம் கொலை செய்யப்பட்டதை அறிந்து அவரின் தாயார் அழகு நாச்சியா கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். மகன் இறந்த துக்கம் தாங்க முடியாமல் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதை அறிந்த உறவினர்கள் அவரை மீட்டு சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மூதாட்டி அழகு நாச்சியா திருநெல்வேலி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். நிலப்பிரச்சனையில் தம்பதி மீது உறவினர்களே கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் கணவன் உயிரிழந்த சம்பவத்தால் நெற்கட்டும் செவல் பகுதியில் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது.